ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கமல் சாருடைய அமரன் பட்டி துட்டி எல்லாம் கிளப்பிட்டு இருக்கு. அதில் ஹே மின்னலே அப்படின்ற ஒரு சாங் இருக்குல்ல, அது 1 மில்லியன் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பாராட்டும் வகையில் 1 மில்லியன் தேங்க்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ராஜ்கமல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு ரீல்ஸுக்கு செலக்ட் பண்ணி ஒரே ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா சர்ப்ரைஸாக. என்னென்னலாம் கமல் சார் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு பாருங்களேன். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா அமரன் நம்ம என்ன யோசித்தோம், ஒரு 150 கோடி பண்ணியிருக்காங்க, 250 கோடி கிட்ட வந்தால் ஒரு 100 கோடி ப்ராஃபிட்னு சொன்னோமா, 300 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்டாரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது தான். தட் இஸ் குட். கமல் சாருடைய கனவு இன்னும் நிறையா இருக்குது. அதை சேஸ் பண்ணுறது இந்த படம் தான் பத்தாது. இன்னும் நீங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா அவர் அவர் கனவுகளை சேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். ஒன்று நான் கேரண்டியாக பண்ண முடியும், ராஜ்கமலில் இனிமேல் பல படங்கள் பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சம்பாதிச்சது ப்ளஸ் அவருடைய மருதநாயகம் ஏஐ யூஸ் பண்ணி டிஏஜிங் யூஸ் பண்ணி அவர் பண்ணுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மருதநாயகம் பற்றி நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக பேசின த்ரெட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்குது. இந்த ஏஐ வந்த பிறகு எதுனாலும் பாசிபிள் அப்படின்றது கமல் சாருக்கும் தெரியும்ல. ஓகே, அப்போ நம்மளாலும் பண்ண முடியும், இந்த ஸ்கிரிப்ட் எப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் பிளான் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு யூஎஸில் டிஏஜிங் போகிறாரு, ப்ளஸ் ஏஐ போகிறாரு, ப்ளஸ் மேக்கப்பு எல்லாமே டச் பண்ணிவிட்டு சும்மா வேறு லெவலில் ஒரு செய்கை செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. கமல் சார் கனவு சூப்பராக நிறைவேறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. மருதநாயகம் படத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ரோல்லாம் பண்ண முடியல. அந்த புல் ஏறி அப்படி போவார்ல, அந்த ஷாட்லாம் ரீக்ரியேட் பண்ணுறது மிகப்பெரிய சிரமம். அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பிக் பாஸ் மியூசிக் போடுறாருல பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக், சீசன் 2, 3க்கு ஒர்க் பண்ண ஒருத்தவர், அவர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் கமல் சார் ஒரு புக்கு கொடுத்தாரு எனக்கு. அதை நான் படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் புத்தக பரிந்துரைன்னு ஒன்று பண்ணுவார். அந்த போர்ஷனில் என்ன புத்தகம் சொல்கிறாரோ அதை நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் வாங்கி படிப்போம். படித்து அதில் நல்ல நாலேஜ் நிறையா வரும். அதில் நிறைய நாலேஜ் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு தெரிஞ்சு மருதநாயகம் புக்கு படித்த பிறகு அந்த கேரக்டரை அவர் பண்ணி ஏஐயில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இது லேட்டஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூ. என்னடா நீங்கள் அப்போ பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மருதநாயகம் வேணும் வேணும், அப்போ கண்டிப்பாக கமல் சார் டெலிவரி பண்ணிடுவார்ல. அதுதானே உலக வழக்கம், அதானே நீதி நேர்மை நியாயம். கண்டிப்பாக மருதநாயகம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரீசெண்டாக டைவர்ஸ் ஆனார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏஆர் ரஹ்மான் யூடியூப் வீடியோவில் அவர் தாக்கி பேசுகிறவங்க வீடியோஸ் ப்ளஸ் கட்டுரைகள் டைவர்ஸ் பற்றி என்னென்னலாம் வருது எல்லாத்தையும் தூக்க சொல்லிட்டாராம். அப்படி தூக்கலனா 2 ஆண்டுகள் சிறை, என்னை டிஃபேம் பண்ண அப்படின்ட்டு டிஃபமேஷன் கேஸ் போட்டு டிஃபேம் பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டுருவாராம். இது கமல் சார் ஏன் செய்யலை? எத்தனை பேர் கமல் சார் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் விட்டார்ல. ஏஆர் ரஹ்மான் போல் கமல் சார் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க ஏஆர் ரஹ்மான் செஞ்சதை? சரியா? ஏன்னா அது அவருடைய பர்சனல் லைஃப், பப்ளிக்காக உட்காந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அது அவர் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் அப்படியே விட்டுருக்கலாம். சரியா? மீடியா வர்றதுனால தானே ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அவர் கருத்து நியாயமான கருத்து தான் அப்படிங்கிறத நான் இங்கே ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அடுத்து லோகேஷ் கனகராஜ், கௌதம் வாசுதேவன் 2 பேரும் கமல் சாரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கௌதம் வாசுதேவன் வேட்டையாடு விளையாடு டைம் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விமர்சனம் இருந்துச்சு. அதாவது கமல் சாரை நீ சும்மா கூப்பிட்டு வச்சு நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி யார்கிட்ட சொல்லியிருக்காரு போல், ரோப்பில் பறக்க வைக்கிறோம் நடக்க வைக்கிறான்ட்டு. அப்புறம் கதையில் லைட்டாக இன்வால்வ் ஆகி அந்த கமல் சார் என்ட்ரி எப்போ நடந்து வரும்போது என் பேர் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதை கமல் சார்கிட்ட சொல்லும் பொழுது என்ன அது நார்மலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் மேக்கிங்லாம் பார்த்துட்டு அவரே எனக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க ஒருத்தவங்க பேரை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு ஹிட்டான மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னார். அதே மாதிரி லோகேஷ் ஆள வந்தான் பண்ண டைம் அப்போ 6 மணிக்கு தான் பெட்டி வந்துச்சு. அது வரைக்கும் நான் தேட்டரில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் உருக்கமான இதை சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம மணிரத்னம் அவர்கள் நாயகன் படத்தில் கமல் சார் தூக்குனா படமே இல்லை, நான் என்ன தான் ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தேன், பேப்பரில் ஜஸ்ட் பேப்பர், ஒரு ஆர்டிஸ்ட் தான் வேணும். அதே மாதிரி தான் தக் லைஃப்பில் கமல் சாரை தவிர நான் யாரையும் யோசிக்க முடியல. ஏன்னா என் ஸ்கிரிப்டுக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி நாயகனுக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சு அதே தான் வந்திருக்குன்றாரு. அப்போ பாய் சம்பவம் பயங்கரமாக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மணிரத்னம் அவர்களுடையது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.